வாழ்க நலத்துடன். இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேச முடியாத வாய் எது? பேச முடியாத வாய் எது? கண்டிப்பாக தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, மாப்பிளை சம்பாவில் வந்து கருப்பட்டி போட்டு இனிப்பு பணியாரம் தாங்க பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு என்ன தான் வந்து இனிப்பு பணியாரம் பண்ணாலுமே வந்து அது தொட்டுக்க வந்து கண்டிப்பாக சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டதாங்க பிடிக்கும். உங்களுக்கு இனிப்பு பணியாரம் வந்து அப்படியே சாப்பிட பிடிக்குமா? இந்த மாதிரி சட்னி தொட்டு சாப்பிட பிடிக்குமா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நேற்று வச்சு மீன் குழம்பு வந்து நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அந்த மீன் பீஸ்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலே ஃபஸ்ட்டு காம்பினேஷன் இப்போ ட்ரை பண்ணுறதுங்க நல்லா தான் இருந்துச்சு. மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்பாத்தி தாங்க சாப்பிட்டேன். எப்பவுமே சப்பாத்தியோட பழைய மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்களேன், அவ்வளோ தெய்வ அமிர்தமாக இருக்குங்க. இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு பழைய குழம்போட சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்றதோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ அதனால் வந்து 2 சப்பாத்தி போட்டு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து 3 ஃப்ரை பண்ண மீன், அதுக்கப்புறம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டேங்க. இதுதான் நான் எனக்கு மத்தியானம் சாப்பிட்டு. ஸோ இது சாப்பிட்டே வந்து எனக்கு வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக, அதனால வேறு எதுவுமே சாப்பிடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாழ்க வளத்துடன்.